கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசத்தில் இருக்கும். அந்த 3 பாதம் வந்து ரிஷபத்தில் இருக்கும். அதாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பொண்ணு மேச ராசி, ரிஷப ராசி. அப்போ மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 1ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், இப்படிலாம் ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆனஸ்ட் அதிகாரமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கிறதுக்கு நான் நிறையா பார்த்துக்கிறேன். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க வந்து அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அனைவரும் பார்த்திங்கன்னா பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஒர்க்கில் இருக்கிறாங்க, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, அரசியலில் இருக்கிறாங்க, அரசு சம்மந்தப்பட்டதில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அது சூரியன்னா சித்திரை மாதம் மேசத்தில் இருப்பார். சூரிய பகவான் சித்திரை மாதம் மேசத்தில் உச்சம். அவருடைய நட்சத்திரம் கார்த்திகை. அப்போ அந்த கார்த்திகை 4 பாதத்தில் ஆண் பிறந்தாலும் சரி, பெண்ணு பிறந்தாலும் சரி, ஆனஸ்ட் அதிகாரம் பவராக தான் இருப்பாங்க. அரசு அதிகாரி அது மாதிரி இருக்க மாட்டாங்க. கீழ்ப்பட்ட வேலை, கீழ்ப்பட்ட தொழிலெலாம் அவங்க போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு செட்டாகவே ஆகாது. மதிப்பு மரியாதை எதிர்பார்க்குறவங்க எப்படிங்க கீழ்ப்பட்ட வேலை, அடிமை தொழில் இதுக்கெல்லாம் போகிறதெல்லாம், அடிமை தொழில்னால் போஸ்டிங் நல்ல போஸ்டிங்கில் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க இருக்கிறாங்க. அரசு சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது, எங்கே போனாலும் வந்து மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஆனஸ்ட்டு அதிகார தோரணையோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அப்போ கணவர்கிட்ட பணிஞ்சு போவாங்க. வெளியில் பப்ளிக்கில் இப்போ ஒரு அரசு அதிகாரி இருப்பாங்க, அவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க போஸ்டிங்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பவர் இருக்கும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல நல்ல பவராக இருப்பாங்க. அதிகார தோரணையாக அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு போவாங்க. அதே வீட்டுக்கு வந்த அந்த அதிகார தோரணையெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே மூட்டை கட்டி உரம் வச்சுட்டு கணவர் பிள்ளைங்களை ரொம்ப பாசம் பற்றா இருப்பாங்க. இதுதாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரனுடைய பவர். தன்னுடைய குடும்பம், குழந்தைகள், கணவர் மனம் கோணாமல் இருந்துக்குவாங்க. ஆனால் அவங்க டூட்டி பார்க்குற இடத்துல ரொம்ப அதிகார தோரணையாக அவங்களுடைய ஆதிக்கு போகிறத கண்டிப்பாக காட்டுவாங்க. கார்த்திகை நட்சத்திரம்னா சூரியனோட நட்சத்திரம். அதனுடைய பவர் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அரசு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்குது. சொன்னால் பழிக்கும். எதையுமே இறைவன். அப்போ அந்த சிவன் பார்வதியோட அனுக்கிரகம் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். அர்த்தநாரீஸ்வரருடைய செங்கோட்டு வேலவனோட அனுக்கிரகம் அவங்களுக்கு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாருங்களேன், சிவன் பார்வதி. அப்போ அர்த்தநாரீஸ்வரர் அவருடைய அனுக்கிரகம், செங்கோட்டு வேலவனோட அனுக்கிரகம் அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.